ஏன் அங்க வந்து ஒரு ரசிகருக்கே வந்து அங்க ஒரு மதிப்பு இல்லைன்ற போது நாளைக்கு இவர் வந்து மக்கள் பணி எப்படி செய்வார்ன்ற கேள்வியும் எழுது. சூப்பர். அந்த அம்மாவுக்கு புள்ள இருக்கா? இருக்கிறனால தானே சொல்றாங்க. அந்த புள்ள அங்க வந்தானா? குன்னம். அவங்க பேரு கூட சந்தோஷம், அவன் பையன் பேரு சரத்குமார்ன்னு இருக்காங்க. நாட்டாமையா? கேட்குறேன் தம்பி. தாவேக்கா தொண்டர். நாட்டாமையில் இல்லை சரத்குமார்னவனே. ஏன்னா எல்லாம் சினிமாக்காரங்களா சேர்ந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சு அந்த அம்மாவை பேச வச்சிருக்காங்கன்னு உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த பையனே சம்மந்தப்பட்ட பையனே சொல்கிறான் அது எங்கள் அம்மாவே கிடையாது, அம்மா மாதிரி யாரோ செட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அந்த காணொலி தரம் போட்டு விடுங்க. அந்த காணொலி உங்களுக்கு தரேன், நீங்கள் போட்டு விடுங்க. அதை பாருங்க. நான் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நிமிஷம் அம்மா பேச மட்டும் நல்லா கேளுங்க. மதுரையில மாநாடு நடக்குதுன்னு போறப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா நான் மாநாட்டுக்கு கூட ஒரு இன்ட்ரிக்காக திருச்சிக்கு போறேன் அப்படின்ட்டு இவன் மாநாடு பார்க்க போனான். போனா சரி அவன் தெரியாது எங்கப்பா இருக்காரன் இந்த அம்மா வரேன்னா விஜய் மேல இருக்கிற ஆர்வத்துல இவன் மேல ஏறி போயிட்டானாக்கா அவன் அவனுக்கு கூட அந்த விஜய் மேல ஆர்வமா இருந்திருக்கான். போன பையனா என்ன பாதுகாப்பு என்ன பண்ணலாம், சரி பொறுமையா போப்பான்னு விலைக்கு தானே விடணும் இல்ல நவுத்தி தானே விடணும். தூக்கி என்னமோ பந்த தூக்கி கிடக்குற மாதிரி குப்பை தூக்கி கிடக்குற மாதிரி அவனை கிடாசுனா அவன் கை கால் ஒடிச்சிருந்தது. இல்ல அவன் உயிருக்கு ஒண்ணுன்னா நான் என்ன செய்யறது, என் குடும்பம் இல்லாத குடும்பம், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய வளர்த்தேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். இந்த வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்க. இது ஃபேக்கா நியூஸ், எங்க அம்மாவே இல்ல. தயவு செய்து இது யாரும் நம்பிடாதீங்க. என் ஐடிக்கு போய் உள்ள போய் பாருங்க, எங்க அம்மா போட்டோ நான் போஸ்ட் போட்டிருப்பேன், போய் பாருங்க. தளபதியை பத்தி எப்ப தப்பா பேசாதீங்க, தளபதி பத்தி தப்பா கமெண்ட் பண்ணாதீங்க. என்னைக்கு நான் தளபதியை விட்டே கொடுக்க மாட்டேன். ஸோ இது வந்து செட்டப்பா சார்? செட்டப்பு. தாவேக்காவோட செட்டப்பா? யாரு இந்த வீடியோ பாதிக்கப்பட்டவன் தானே சொல்கிறான், அதானே சொல்கிறான். அப்புறம் தாவேக்கா செட்டப் பண்ணுற திமுக செட்டப் தானே அது. ஒரு அம்மாவை பேச வச்சது. பதிலுக்கு அவங்களும் சொல்லலாம்ல, இது வந்து அவங்களே செட்டப் பண்ணது, எங்க மேல வீண் பழி போடுறாங்கன்னு சொல்லலாம். யாரு? திமுக. அப்போ இந்த வீடியோ, அதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அந்த வீடியோ பேசினது யாரு? அந்த தம்பி தான். அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாரு? அவனை கேளுங்க. அங்கே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தானே மைக்கு நீட்டிட்டு இருக்க, அவனை தூக்கி கேளுங்க. யாரா அது, யாரை வச்சுடா பேச வச்சா, யார் சொல்லிடா பேச வச்சுன்னு. ரெண்டாவது விஷயம், தளபதி விஜய் அவர்கள் அவர் கண்ணுக்கு அவர் கவனிக்கல, டக்குன்னு ஒரு பையனை வந்தோடனே தூக்கி இந்த பக்கம், இந்த பையனை தான் இந்த பக்கம் தள்ளின உடனே பதறி போய் பவுன்சர்ஸை திட்டி அப்படியே பின்னாடி போசினார். கவனிச்சிங்களா? தளபதி விஜய் அவர்கள் போயிட்டு வரும்போது ஒரு பையன் வந்து காலை கவி பிடிச்சிட்டாமா. அவர் தடுமாறிட்டார், கீழே விழுகிற அளவுக்கு தடுமாறி. சடனாக நடந்து போகும்போது காலை கீழே உட்காந்து முட்டி கீழே கவி பிடிச்சா எப்படி இருக்கும்? தடுமாறி விழ போய் அந்த இடத்துல கூட கொஞ்சமும் கோவப்படலை, டென்ஷன் ஆகலை. பவுன்சர்ஸை வச்சு தூக்கி போட சொல்ல, பவுன்சர்ஸும் அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் தளபதி சொல்லிட்டான்னு யாரும் கிட்ட வந்து அந்த பையனை இது பண்ணல. பொறுமையாக அவனை எடுத்து விட்டு அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு கேஷ் நடந்து